இட்ஸ் சாட்டர்டே நைட்டு வந்து டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சிப்போம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரே வந்து இன்றைக்கி வீக் ஆஃப் அவங்களுக்கு. ஸோ வெளியில் போயிருந்தாங்க. வரும்போது நான் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. லேட் நைட் நான் சாப்பிட மாட்டேன், 7 o'clock என் டின்னரை முடிச்சிருவேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் எனக்காண்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சைட் பை சைடு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து சிக்கன் க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இதில் அவருக்கு ஒரு டவுட்டு வேறு. என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து குக் பண்ணும் போது பாத்திரம் வந்து அசைய மாட்டேங்குது, ஆனால் நான் வந்து பண்ணால் பாத்திரம் அசையுது அப்படிங்கிறாங்க. ஒரு கையில் பாத்திரத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கரண்டி வச்சு கிளறுனா அசையாது பாத்திரம்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளறாங்க. அவங்க வேகமாக கிளறாங்களா, அதனால் பாத்திரம் மூவ் ஆகிட்டே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மிடில் வந்துட்டு மசாலாஸ் எல்லாம் போட்டு அவங்களும் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு போயாச்சு. நல்ல காரசாரமாக பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி 2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டிருந்தேன். நைட்டு 10 o'clock சாப்பிட்றோம்.